சிவபெருமானை தனது தந்தையாக உடைய கந்தவேல் ஜெயந்தனின் கனவில் சென்று அத்தகைய திருவுருவத்தை காட்டி அருளினான். இந்திரன் மகனான ஜெயந்தன் தனது நுண்ணுடலுக்குள் இருந்த புறக்கண்களுக்கும் முற்பட்ட அகக்கண்களால் அத்திருவுருவத்தை கண்டான். கைகளால் தொழுதான். தந்தை இல்லாததோர் பரமனை தாதையாக உடை கந்தன் ஏகியே அணைய தன் உருவினை காட்ட இந்திரன் மகன் உளப்படும் யாக்கையுள் இருந்த முந்து கண்களால் கண்டனன் தொழுதனன் மொழிவான் என்று இக்காட்சியையும் நயம்படக் கூறுகிறார். இப்பாடலில் உளப்படும் யாக்கை என்பது பருவுடலுக்குள் உள்ளத்தில் இருக்கும் சூக்ஷ்ம சரீரம் என்னும் நுண்ணுடல். அதனுள் இருக்கும் அக்கண்களால் தான் நாம் கனவுகளை காண்கிறோம். தொண்டனாகிய எனது துயரத்தை கண்டு அதனை தீர்த்தருளும் பொருட்டு பேரருள் கொண்டு வந்துள்ளீர்கள். தங்களை குறித்து நோக்கினால் தாங்கள் திருமாலும் அல்லை, பிரம்மனும் அல்லை, அனைவருக்கும் மேலான அண்டர் நாயகனான சிவபெருமானும் அல்லை. தேவரீர் யாரெனச் சொல்லி அருளுக என்று ஜெயந்தன் கனவில் வந்த கந்தவேலிடம் வினவினான். தொண்டனேன் படும் இடுக்கணை நாடியே தொலைப்பான் கொண்ட பேரருள் நீர்மையில் போந்தனை குறிக்கின் பிண்டும் அல்லை, அப்பிரமனும் இல்லை, அல்லை மேலாகும் அண்டர் நாதனும் அல்லை, நீ ஏவர் மற்றருளே என்று வேண்டுவதாக இப்பாடலை மிகவும் அழகாக அமைத்திருக்கிறார். மேற்கண்டவாறு ஜெயந்தன் கேட்டபொழுது அருமுகக் கடவுள், யாம் கொன்றை மலரை அணிந்த சிவபெருமானின் குமாரன், உனது அல்லலும் அழுகையும் மயக்கமும் உணர்ந்து வந்துள்ளோம் என்று விளக்கி மேலும் கூறலானான். முருகப்பெருமானின் இப்பொன்மொழிகளை என்ற காலையில் அருமுகப் பண்ணவன் யாம் அக்கொன்றை வேணியின் மிளைச்சிய பரம்சுடர் குமரன் ஒன்றன் அல்லலும் இரக்கமும் மையலும் உணர்ந்து சென்றனம் எனக் கூறியே பின்னரும் செப்பும் என்று கூறுகிறார். உனது தந்தை இந்திரன் தனது குறைகளையும் உனது குறைகளையும் கூறி எம்மிடம் வேண்டலும் யாம் எல்லையில்லாத படைகளோடும் இந்த உலகத்தில் வந்து கிரௌஞ்சம் என்ற மலையையும் தாரகனையும் அழித்தோம் என்றான் கந்தவேல். கந்தவேல் கூறும் இந்த அழகான மொழிகளை நுந்தை தன்குறை நுண்குறை யாவையும் நுவன்று வந்து நம் தமை வேண்டலும் வரம்பில் சேனையோடும் இந்த ஞாலத்தின்